நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அது கூட 2 பச்சை மிளகாய் ப்ளஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். நண்டு நல்லா நான் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்குறேங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலாவும் ஆட் பண்ணி நான் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறமா நான் கழுவி வச்ச நண்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிறேங்க. நல்லா கிளறி விடுங்க, அதோட சாறுலாம் நண்டுக்குள்ளே இறங்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நான் மூடி போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறேங்க. கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நடுவில் திறந்து கொஞ்சம் கிளறி விடுங்க, அப்போ தான் நண்டு நல்லா வேகும். திரும்பவும் நான் மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு முன்னால் நான் பெப்பர் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு சிம்மில் வச்சுருந்தேங்க. இப்போது நான் இறக்க போகிற டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் இறக்கிடுறேன். சுவையான நண்டு கிரேவி ரெடி.